ஆசிபா, இங்க வா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. உனக்கு வேணா ஒரு கதை சொல்லவா? இந்த வரேன்க்கா. தம்பிக்கு வாட அக்கா காசில் வந்து கேட்போம். முன்னொரு காலத்துல 3 நபர் அவருக்கு தேவையான உணவையும் எடுத்து பிரயாணம் செய்யறாங்களாம். பஸ்ஸு காரு இல்லையா அக்கா? அப்போலாம் பஸ்ஸு காரு அதெல்லாம் கிடையாது. அவங்க நடந்தே தான் பிரயாணம் செய்வாங்க. நான் சொல்ற கதையை நல்லா கவனி. அப்போ அவங்க ஒரு பாறைக்கடியில ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி போய் உட்காடுறாங்க. அப்போ ஒரு பெரிய மழை வந்துருச்சான். உடனே அவங்க அங்கே பக்கத்தில் உள்ள குகையில போய் நுழைஞ்சுக்கிறாங்க. அப்போ வேகமாக ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையை மூடிருச்சான். உடனே அவங்க 3 பேர் முடிவு செய்கிறாங்க, நம்ம செஞ்ச நன்மைகள்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு செய்கிறாங்க. ஒரு ஆள் அவங்க செஞ்ச நன்மையை சொல்கிறாங்க. அப்போ லைட்டாக கொகனை வந்துச்சு. 2வது ஒரு ஆள் அவங்க செஞ்ச நன்மையை சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொகனை வந்துச்சு. 3வது ஒரு ஆள் அவங்களோட நன்மை செஞ்சதை சொல்கிறாங்க. இதுதான் நம்ம முக்கியமான ஒரு இது. அவங்க பால் வியாபாரி. பால் கறந்து ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விற்பாங்களாம். மிச்சம் உள்ள பாலெல்லாம் அவங்க தாய் தந்தைக்கு கொடுப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க பால் எல்லாத்துக்கும் விற்றுட்டு வர ரொம்ப தாமதமாயிடுச்சான். அப்போ அவங்க தாய் தந்தை தூங்கிட்டாங்களாம். தூங்கின உடனே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மனைவிக்கும் கொடுக்கல, அவங்க குழந்தைக்கும் கொடுக்கல. அவங்க தாய் தந்தைக்கு தான் போய் கொடுக்கலான்னு போனப்போ அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களாம். உடனே அவங்க அந்த பாலை தலைமாட்டில் வச்சு உட்காந்துட்டே இருந்தாங்களாம். விடிஞ்ச உடனே அவங்க தாய் தந்தை முழிச்சிட்டாங்களாம். முழிச்ச உடனே அந்த பாலை எடுத்து அவங்க தாய் தந்தை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் கொடுத்தாங்களாம். இது சொல்லவும் அந்த பாறை முழுசா நகண்டுருச்சான். இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது ஆசிபா? இதுலேருந்து எனக்கு எதுவுமே தெரியலையக்கா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பெற்றோர்களுக்காண்டி நம்ம உதவி செஞ்சால் நமக்கு அல்லாஹ் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த டைமில் நம்ம அல்லாஹ் நம்ம செஞ்ச நன்மையை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்னா நமக்கு அந்த கஷ்டத்தை நீக்கி விடுவான். எங்கள் மாசாவில் சொல்லி கொடுத்துருக்காங்க, பெற்றோருக்காண்டி நலம் விசாரிக்கும் போது ரப்பீர் கம்குமா கமா ரப்பையானி சகிரா, நான் சிறுவனாக இருக்கும்போது என்னை பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.